Hello everyone. இந்த வீடியோவில் ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்கிற கைனமெட்டிக்ஸ் லெசனில் இருக்கிற எக்ஸாம்பிள் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 21. The position vector of the particle is given as position vector கொடுத்துட்டாங்க சார். Calculate the velocity and speed of the particle at the instant t. வெலாசிட்டின்னு சொன்னால் வெக்டர் குவான்டிட்டி, ஸ்பீட்னு சொன்னால் ஸ்கேலர் குவான்டிட்டி. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்பிளேஸ்மெண்ட்லேருந்து நான் எப்படி சார் வெலாசிட்டி கண்டுபிடினா வெலாசிட்டி ஒன்றுமே கிடையாது, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ இது பொசிஷன் வெக்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு வெலாசிட்டி கிடச்சிரும். நல்லா பாருங்கள், 2 அப்படியே வச்சுக்கோ, டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இப்போ தான் டிஃப்ரென்சியேஷன் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன், கரெக்டாக இல்லையா? ஸோ ஃபார்முலா மறந்து போச்சுன்னா ஒன்றும் இல்லை, டி பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என் டி பவர் என் -1. பவரை தூக்கி முன்னாடி போட, பவரை 1ஆல் குறைச்சிரு. அப்போ நல்லா பாரு, டி பவர் 1 இன்டூ டி பவர் 0, அப்போ 1 ஆயிடுச்சு. ஐ கேப் ப்ளஸ் 3 டி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன, பவரை தூக்கி முன்னாடி போடுவியா, அப்போ 2t ஆயிரும். 2t ஜே கேப் மைனஸ் இங்கே 5 வந்து கான்ஸ்டன்ட், டைம் இல்லை, அப்போ 0. கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் 0, கரெக்டாக இல்லையா? கே கேப். அப்போ இந்த டேர்ம் மொத்தமாக 0 ஆயிடுச்சு. அப்போ என் வெலாசிட்டி என்ன கிடைக்குது? 2i கேப் ப்ளஸ் 6t ஜே கேப். இதுதான் என்னோட வெலாசிட்டி. அவங்க என்ன கேட்குறாங்க? ஸ்பீடு கேட்குறாங்க. ஸ்பீட்னா வெலாசிட்டியோட மேக்னிடியூட், அதான் ஸ்பீடு. ஒரு வெக்டார் கொடுத்தா அதோட மேக்னிடியூட் கேட்டால் என்ன பண்ணு? ஐ டேர்முக்கு முன்னாடி இருக்கிற டேர்மை ஸ்கொயர் பண்ணிடு, ஜேக்கு முன்னாடி இருக்கிற டேர்மை ஸ்கொயர் பண்ணிடு, அவ்வளோதான். கேக்கு இருந்துச்சுன்னா கேக்கு முன்னாடி இருக்கிற டேர்மை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் உங்களோட வெலாசிட்டி, தான் ஸ்பீடு. Calculate the velocity and speed of the particle at t is equal to 2. நான் ஸ்பீடு வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டேன், பட் என்ன கேட்குறாங்க? t is equal to 2ல். அப்போ நல்லா பாருங்கள், இது ஜென்ரல் வெலாசிட்டி. இது வந்து ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டியில் உங்கள் டிஃப்ரெண்ட் டைமில் உங்கள் வெலாசிட்டி என்ன. பட் அவங்க என்ன கேட்குறாங்க? t is equal to 2ல் வேணும்னு கேட்குறான். அப்போ இங்கே t is equal to 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா என் வெலாசிட்டி வந்து 2i கேப் ப்ளஸ் 6 இன்டூ டைம் வந்து 2, அப்போ 12 ஜே கேப். ஸ்பீட் என்ன ஆயிரும்? ரூட் ஆஃப் ஐக்கு முன்னாடி இருக்க டேர்மை ஸ்கொயர் பண்ணிடு ப்ளஸ் ஜேக்கு முன்னாடி இருக்க டேர்மை ஸ்கொயர் பண்ணிடு. சார் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணு, டீக்கு பதில் 2ன்னு போட்டால் நீங்கள் 12 ஆயிரும். 12ஓட ஸ்கொயர் ப்ளஸ் 2ஓட ஸ்கொயர், ஸோ சேம் ஆன்சர் கிடைக்குது. சரிங்களா? ரூட் ஆஃப் 148, நான் 144ன்னு போட்டேன். ஸோ இதுதான் உங்களோட சொல்யூஷனாக இருக்கும். இதுக்கு மேலே அவங்க மேபி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 12 பாயிண்ட் சம்திங் போட்டிருக்கலாம். சரியா? ரூட் ஆஃப் 144 என்ன, 12 பாயிண்ட் சம்திங் போட்டு வச்சுருக்கலாம். ரூட் ஆஃப் 144 இல்லை, 12.165. ஓகே, மேபி இது என்ன போட்டிருக்கலாம், 12.165. ஸோ இதான் மேபி போட்டிருக்கலாம், எனக்கு என்னன்னு தெரில, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஓகே, ஸோ இதுதான் இந்த கொஷினுக்கான சொல்யூஷன். சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.